குட் மார்னிங் மக்களே. ஸோ இது வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து லைக் 300 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா இங்கே வந்து லைக் ஒரு நல்ல புல் பேக்கோட கேண்டில் வரும்னு இங்கே வந்து சப்போர்ட் கால் சைடு வந்து இப்போ நல்லா சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு சின்னதாக புல் பேக் வரும்னு இங்கே வந்து நான் சின்னதாக ஒரு 300 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் இந்த ட்ரேட் எப்படி போகுதுன்னு. இதில் வந்து இங்கோட டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா ஸ்டில் ஐ வில் பி ஹோல்டிங். ஒரு ஹேமர் கேண்டில் ஆர் டோஜி கேண்டில் வேணும் எனக்கு க்ரீன் கலர். ஸோ இங்கே வந்து நல்ல ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ ஆஃப்டர் தேட் ரிஜெக்ஷன் அண்ட் இப்போ வந்து சப்போர்ட் ஏரியாலேருந்து ஒரு இப்போ நல்ல ஹேமர் கேண்டில் ஃபார்மேஷன் ஆயிடுச்சுன்னா ஐ வில் பி ஹோல்டிங் திஸ் ட்ரேட். ஸோ இது வந்து லைட்டாக ஜஸ்ட் 1:1 தான் நான் இங்கே எடுப்பேங்க. ஏன்னா இப்போதைக்கு லைக் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து ஸ்பாட் சார்ட்டில் இட்ஸ் கம்மிங் டவுன். ஸோ இன்றைக்கி வந்து லைக் பியரிஷ் ஆகிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி இருக்குன்னு. ஸோ சின்னதாக ஒரு புல் பேக் கால் சைடு. ஸோ 138 வரைக்கும் வரும். இங்கே லைட்டாக ஸ்பைக் வரும். ஸோ கொஞ்சம் கீழே வந்தால் அப்புறமா இன்னொரு கொஞ்சம் குவான்டிட்டிஸ் நான் ஆட் பண்ணுவேன் கால் சைடில். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா லைக் ப்ரீமியம் வந்து ட்ராப் ஆகுது புட் சைடில். பட் இங்கே வந்து கால் சைடில் அவ்வளோ ட்ராப் இல்லை. ஸோ தேட்ஸ் த ரீசன் ஐ எம் ஸ்டில் ஹோல்டிங். அண்ட் இங்கே வந்து சப்போர்ட் இருக்குது கால் சைடு. ஸோ உங்களுக்கு லைக் என்னோடய ப்ரீமியம் டெலிகிராம் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு லைக் இங்கே சென்டராக ஒரு பர்சனல் டெலிகிராம் இருக்குது. ஸோ அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பெய்ட் பர்சனல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அதில். ஓகே. ஸோ இப்போ வந்து லைக் ஒரு 300-600 ஓகே. கீழே வந்து அப்புறமா ஒரு 600 டோட்டல் குவான்டிட்டிஸ் வந்து 600 குவான்டிட்டிஸ். ஸோ இப்போ ஸ்பாட் சார்ட்டில் இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் இருக்குது 26,120 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. திருப்பி ஒரு நல்ல ரிஜெக்ஷன் ஒரு டோஜி கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு இருக்குது 2000. ஸோ 26,140 கிட்ட நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ அதோட தான் இஎம்ஐ அப்புறமா ரிஜெக்ஷன் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் நான் ஹோல்ட் பண்ணுவேன். ஸோ திருப்பி கீழே வருது. ஸோ இப்போலாம் இந்த மந்த்து மார்க்கெட் வந்து டூ டிஃபிகல்ட் டு ட்ரேட். ஸோ நான் ஒரு ட்ரேட் கொடுத்துருந்தேன் ப்ரீமியம் டெலிகிராமில். ஸோ அது வந்து செம்மையாக மூவ் ஆகிருக்கும் அது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் இன் மை ப்ரீமியம் டெலிகிராம் சேனல் எனக்கு பர்சனல் டெலிகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு. ஸோ இப்போ 1000 rupees ப்ராஃபிட். மொமெண்டம் இஸ் volatility is too high. ஸோ இங்கே வந்து லைக் நிறையது ஃபேக்டர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு. லைக் டெக்னிக்கல் அண்ட் மென்டாலிட்டியும் நிறையது ஃபேக்டர்ஸ் இருக்குது. டெக்னிக்கல்ஸ் லைக் மார்க்கெட் எப்படி நான் ரீட் பண்ணுறேன், ஓஐ, பிசிஆர், ஸ்ட்ரக்சர் எல்லாமே சேர்த்து, டெல்டா, காமா, க்ரீக்ஸ் எல்லாமே சேர்த்து ப்ளஸ் என்னோடய எமோஷ்னல் கூட இது இன்வால்வ் ஆகும். சைக்காலஜி, எமோஷ்னல், பேஷன், டிசிப்ளின் ஆகும் இதில். ஸோ இப்போ வந்து 3,000 கிட்ட ப்ராஃபிட் வந்துச்சு. பட் ஸ்டில் ஐ எம் ஹோல்டிங் பிகாஸ் இங்கே வந்து ஒரு இஎம்ஐ ரிஜெக்ஷன் வரைக்கும் டச் ஆகி அப்புறம் ரிஜெக்ட் ஆகும் அது. 2,500 புட் சைடு நல்லா ஃபால் ஆகுது. பட் இங்கே வந்து கால் சைடில் மொமெண்டம் ஆக மாட்டுது. ஓகே 4,000. ஓகே நல்ல கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, ஹேமர் கேண்டில். ஸோ இங்கே வந்து லைக் ஆல்மோஸ்ட் டச் ஆக போகுது 26,138. ஸோ ஓகே நல்ல நல்ல அப்சைட் மொமெண்டம். ஓகே கைஸ் அவ்வளோதான் கைஸ். ஸோ இன்னும் நான் ஹோல்ட் பண்ண மாட்டேன் பிகாஸ் இங்கே வந்து கரெக்டாக இஎம்ஐயோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதனால நான் ஹோல்ட் பண்ணேன். ஸோ இங்கே வந்து 7 points. ஸோ 1:2 வந்து நம்ம கேப்சர், ஸோ 1:1 வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ எனக்கு அவ்வளோ ரிஸ்க்கு எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ நான் எக்ஸிட் பண்ணிட்டேன்.
சரி பாருங்கள் எவ்வளோ ஹை வாலட்டிலிட்டின்னு. நான் அங்கே எக்ஸிட் பண்ணும்போது கொஞ்சம் மேலே போய்ட்டு அப்புறமா பாருங்கள் கீழே வந்துச்சு. ஸோ கரெக்ட் டைமில் உங்களுக்கு எக்ஸிட்டும் பண்ண தெரியணும் அது. ஸோ நீங்கள் ரொம்ப க்ரீடியாக இருந்தீங்கன்னா, இன்னும் போகும்னு க்ரீடியாக இருந்துச்சுன்னா, க்ரீடியாக இருக்கக்கூடாது. லாஸ் வந்துச்சுன்னா லாஸும் லைக் கரெக்டாக நம்ம எக்ஸிட் பண்ணணும். ப்ராஃபிட் வந்துச்சுன்னா நமக்கு ஓரளவுக்கு நமக்கு குட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா எக்ஸிட் பண்ணணும் கைஸ். ஓகே, இன்னும் அது ப்ராஃபிட் வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது. ஓகே, அண்ட் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு நான் இங்கே ப்ராஃபிட்டும் நான் பண்ணுவேன். சம்டைம்ஸ் மோஸ்ட்லி 1:2 தான் பண்ணுவேன். இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ட்ரேட் எடுத்துருக்கேன், அதனால தான் 1:1 நான் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஒரு இஎம்ஐ ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் 1:1 நான் பண்ணேன். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேன் இது. ஸோ பார்க்கலாம் கைஸ் நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படின்னு. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி லைக் இங்கே வந்து இஎம்ஐ ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ கீழே வந்து நல்ல ரெட் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் அப்புறமா ஒரு 180 குவான்டிட்டிஸ் வந்து சென்செக்ஸில் நான் பை பண்ணேன். லாஸ்ட் ட்ரேட் வந்து நிஃப்டியில் பண்ணோம். ஸோ இது வந்து சென்செக்ஸில் நான் பை பண்ணியிருக்கேன் 180 குவான்டிட்டிஸ். ஸோ நான் என்னோடய வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் எனக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்க்காதீங்க. என்னோடய வீடியோ எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறேன், இதை வந்து எப்படி நான் எமோஷனலி எப்படி ஹேண்டில், சைக்காலஜிலி ஹவ் ஐம் ஹேண்ட்லிங், ஸோ அந்த ரீசன் பிஹைண்ட் என்னது நான் எல்லாமே வீடியோவில் சொல்லுவேன். எதுக்கு நான் ட்ரேட் பண்ணேன், எதுக்கு நான் இதை ஹோல்ட் பண்ணுறேன் எல்லாமே சொல்கிறேன்னா. ஸோ அது வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோஸ். ஸோ இது வந்து லைக் ஒரு ரெட் கேண்டில், அப்புறமா ஒரு டோஜி, ஓகே, அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டில். ஸோ க்ரீன் கேண்டில் வந்து என்கல்ஃபிங் ரெட் கேண்டில் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து ஒரு 180 குவான்டிட்டிஸ் இங்கே நான் பை பண்ணியிருக்கேன். பட் அதுவும் வந்து கொஞ்சமாக தான் நான் ஹோல்ட் பண்ணுவேன். பிகாஸ் இங்கே வந்து 85,254 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. இங்கே இது சப்போர்ட் பிரேக் ஆகும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா அந்த 5 மினிட் கேண்டில் தான் ஒரு மேஜர் சப்போர்ட் ஆஃப்டர் தட். ஓகே, நல்ல மொமெண்டம் 1000. ஸோ 5000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ட்ரேட் இங்கே வந்து 1000 கிட்ட போய்ட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சின்னதாக சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணோம். அண்ட் கால் சைடில் 383 வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, கால் சைடு வந்து நல்லா பிரேக் டவுன் ஆகுது. ஸோ இங்கே வந்து லெஸ்ட் ஒரு 1:1 இங்கே நான் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி. பட் 1:2 இங்கே பார்ப்போம். இது நல்ல மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா 1:2, இல்லைனா 1:1 தான் இங்கே நான் பண்ணுவேன். பிகாஸ் இங்கே வந்து 2 சப்போர்ட் இருக்குது, 85, 255 அண்டு 5 மினிட்டோட லோ. ஓகே, கால் சைடு வந்து நல்லா ரெட் கேண்டில், பியரிஷ் கேண்டில் நல்லா வருது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்பைக் கிடைக்கணும் இங்கே. ஏன்னா நல்லா புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிருக்கு. இங்கே கண்டிப்பாக ஒரு ஸ்பைக் வேணும் நமக்கு. ஓகே, 700 கிட்டே இருக்கும். 800 ஒரு சின்ன ஸ்பைக்கில் நான் எக்ஸிட் பண்ணிடலான்னு இருக்கேன். பிகாஸ் இங்கே வந்து சப்போர்ட் ஒன்று இருக்குது, 2 சப்போர்ட் இருக்குது. ஓகே, 376, 385 கிட்ட நம்ம எக்ஸிட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். 1:1 இங்கே நான் இப்போ திருப்பி. ஓகே, இங்கே வந்து பிரேக் ஆக போகுது. பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும் இது. ஓகே, 1200 ப்ராஃபிட். ஓகே, 1500, 1600 நல்ல ப்ராஃபிட். 2000. ஓகே, 2000, 2300, 2500, 2700. ஓகே, 2800.
ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 5 மினிட்டோட லோ. ஸோ 2800 கிட்ட வந்துச்சு. ஓகே, இது வந்து கொஞ்சம் கீழே வருது. ஸோ கேண்டில் இந்த கால் சைடில் வந்து ஒரு கேண்டில் சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ 2800 கிட்ட வந்துச்சு. நோ வெரிஸ், பார்ப்போம் இந்த ட்ரேட். ஸோ இந்த 5 மினிட்டோட கேண்டில் லோ பிரேக் அவுட் இங்கே 5 மினிட்டோட ஓகே 2500. ஸோ 5 மினிட்டோட லோ வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ அதுலேருந்து கரெக்டாக ரிஜெக்ஷன் ஆகிட்டு இருக்குது அகெயின். ஸோ இங்கே வந்து எக்ஸிட் பண்ணலான்னு இருக்கேன்னா ஓகே 2000 இன்னும் கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுவேன். ஸோ 1 மினிட் இருக்குது 5 மினிட்டோட கேண்டில் ஃபார்மேஷனுக்கு. ஓகே 2000 ஒரு சின்ன ஸ்பைக் 2500 திருப்பி வந்துச்சு. 2600. ஓகே, ஐம் கானா எக்ஸிட் 2600. பார்ப்போம் 385 வந்துச்சுன்னா 385. ஓகே, ஸோ நம்ம செட் பண்ணிடலாம். இங்கே 385 வந்து சப்போர்ட் 385.6 வந்து நான் செட் பண்ணிட்டேங்க. ஹிட் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஹிட் ஆகும் அது. ஓகே, ஹிட் ஆகிடுச்சு. 3000 கிட்ட நம்ம ஹிட் பண்ணிட்டோம். ஸோ ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் ட்ரேட் வந்து 5500, இது வந்து 3000. ஸோ இதில் பார்ப்போம் எவ்வளோ நம்ம பாயிண்ட்ஸ். இங்கே வந்து லைக் எதுக்கு நான் எக்ஸிட் பண்ணேன்னா இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது, 5 மினிட் ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கனால இப்போ வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டு நான் ஹோல்ட் பண்ணுற விரும்பலை. ஸோ இங்கே வந்து 1:1.5 நம்ம ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். 1:1.5. ஸோ இங்கே சப்போர்ட் இருக்கனால நான் ஹோல்ட் பண்ணல. அண்ட் மோரோவர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ பார்ப்போம் கைஸ். ஓகே, so if you like this video, do subscribe to my channel and share my video so that everyone can get benefit from my videos. Okay, so உங்களுக்கு என்னோட ப்ரீமியம் டெலிகிராமில் ஜாயின் பண்ணணுன்னா என்னோட பர்சனல் டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். that is wikibond @wikibond555. okay, so see you guys tomorrow. Okay, so thank you guys for watching my video.